நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே. இன்ப காணான் தேசமதை கண்களினால் காண்கின்றேனே. இன்ப காணான் தேசமதை. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணு நான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. நரிப்பாளம் திருச்சபை ஊழியக்காரர் போதகர் பிரவீன் இந்த நாளிலே இந்த கூட்டத்தின் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்புடு நான் அழைக்கிறேன். ஊழியக்காரர் பிரவீன் ஆரம்ப ஜெபத்தை எடுப்பார். நின்ற மன்னமாகவே தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 3ஆம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் மட்டுமாக எங்களை பாதுகாத்து இந்த நாளிலே இந்த திருச்சபை இடத்திலே அமர்ந்திருந்து நல்ல பாடல்களை நாங்கள் பாடவும், ஆண்டவரே எங்களுடைய சாட்சிகளை நாங்கள் பகிரவும், எங்களுடைய விசுவாச பிள்ளைகளை சந்தித்து எங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும் உம்முடைய தெய்வ செய்திக்காக இந்த நேரத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அதை சீக்கிரத்திலே கர்த்தர் அழைத்து கொண்டு வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது என்று நாங்கள் காணவும், ஆராதனைக்கு வந்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி பகரத்தக்கதான மேலான கிருபைகளை இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ செய்தியை கொடுக்கிற நம்முடைய மகனை கர்த்தர் அபிஷேகித்தருளும். அவருடைய வாய் நின்று வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே பரலோக வார்த்தைகளாக இருக்கவும், ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கவும்,
ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன் எழுப்புதல் கூட்டத்திலே நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு செல்லுகிற போது எழுப்புதல் அடைந்த பிள்ளைகளாக நாங்கள் செல்ல கர்த்தர்களுக்கு பலன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனை நேரம் முழுவதுமாக உம்முடைய பரலோக கரம், பரிசுத்த கரம், பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த நாளிலே எங்களோடு இருக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நேரத்தில் நாம் சுகாதார செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே 2 தினங்கள் நாம் நல்ல செய்தியை, சுகாதார செய்தி நாம கேட்டோம். அன்பான சகோதரி சோனா அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. முதல் நாள் சூரிய ஒளியை பற்றி நாம செய்தியை கேட்டோம். இரண்டாவது நாள் நேற்று தினத்தில் நாம தண்ணீரின் தேவையை பற்றி, அதனுடைய பயனை பற்றி, அதனுடைய நன்மையை பற்றி நாம் கற்று அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் நாம் நல்லதொரு சுகாதார செய்தி நாம் கேட்க இருக்கிறோம். ஏற்க செய்தி ஆண்டவர் தாமே மகளை கொண்டு நம்ம இடத்துல பேசுவாராக. நாம் சுகத்தோடு இருப்பதற்கு நம்முடைய அட்வென்ட் திருச்சபையில நமக்கு இருக்கக்கூடிய செய்திகளில் சத்தியம் நிறைந்த திருச்சபை, அதே போல நம்ம சுகமாய் வாழ்வதற்கு ஏற்ற செய்தியும் நமக்கு ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 3ஆம் நாளிலே நாம் செய்தி கேட்க இருக்கிறோம். கவனத்தோடு கவனிப்போம். நாம் சுகமாக வாழ்ந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்ற ஆரோக்கிய செய்தி எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆரோக்கிய செய்தி என்ன அப்படின்னா மாதுளை. மாதுளை பத்தி எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் அது நல்லபடியா தெரியும். அது எதுக்கு நல்ல ஒரு பயன் தரும்னா, உடம்புல ரத்தத்தை அதிக அளவுல சுரக்கிறதுக்கு அது ஒரு நல்ல பயன் தரும். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், முக்கியமான பயன்கள் என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன் மாதுளை அதிகபட்ச ஏன் நம்ம மாதுளை ரொம்ப உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதிகபட்ச இரும்பு சத்து அந்த மாதுளையில இருக்கு. அதுல இனிப்பு கூட இரும்பு சத்து அதிகபட்சத்துல இருக்கிறனால நமக்கு இரத்த சோகை வராம தடுக்குது. இரத்த சோகை அப்படின்னா நம்ம உடம்புல தேவையான அளவு ரத்தம் இல்லாதனால, நம்ம பொதுவா நம்ம உடம்புல 12-14% அதாவது கிராம் பர்சன்டேஜ் நமக்கு ரத்தம் இருக்கணும். அதை விட கம்மியா ஆச்சு அப்படின்னா அதை இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரத்த சோகை பொதுவா 40% வளரக்கூடிய குழந்தைகளை ரொம்ப பாதிக்குது. இதனால இந்த இரத்த சோகையில இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நோய்க்காக போவோம், அந்த நோயோட தீவிரம் அதிகமாவதுக்கும் அந்த நோய் முற்றுவதற்கும் இந்த இரத்த சோகை ரொம்ப ஒரு காரணமா இருக்குது. அதனால இந்த இரத்த சோகை குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்து தான் இந்த மாதுளை. ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா 1-2 நாள் இதை எடுத்துக்கணும். குறிப்பா பெண் பிள்ளைகள் அதிகமா இதை எடுத்துக்கணும். ஏன்னா மாதம் அவங்களுக்கு வர பிரச்சனையின் காரணமாக கண்டிப்பா அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்படும். அதனால இந்த மாதுளையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள உடம்புல இரத்தத்தோட அளவு சரியான அளவுல இருக்கும். பொதுவா மாதுளையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல சாராவும் அதை சாப்பிடலாம், நேரடியாகவும் சாப்பிடலாம். ஆனா பல சாற்றை விட நேரடியா சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நேரடியா சாப்பிடும் போது அந்த விதையில அதிகபட்சமான ஒரு நார்ச்சத்து இருக்கு. அந்த நார்ச்சத்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலுக்கு நார்ச்சத்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம நார்ச்சத்து அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல செரிமானம் நல்லபடியா நடந்து நம்மளோட கழிவுகள் வெளியேற்றப்படுறது நல்ல ஒரு முறையில நடக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இரத்த கொழுப்புகள் இரத்த நாளத்துல தங்காதபடிக்கு
நார்ச்சத்து இந்த மாதுளை பழத்தோட விதைகள் வந்து பயன்படுது. அதுக்கப்புறமா இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கூட கொடுத்து விடலாம். ஏன் அப்படின்னா 2ல இருந்து 3 மணி நேரம் இந்த பழத்தினால எந்த ஒரு மற்ற பழங்கள் பறி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து மாதுளை பழத்தினால இரத்த சோகையை வந்து கண்டிப்பா கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கேன்சர் வந்து இந்த காலையிலேயே சொன்னேன், அதே மாதிரி இப்பவும் கேன்சர் வந்து இந்த காலத்துல யாருக்கு வருது தெரியாது, எப்படி வருது தெரியாது, அதோட நோய் எப்படி இருக்கும்னு தெரியாது. முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா அது எப்படி வரும்னு தெரியாது, ஏஜ் வைஸா வரலாம். முன்னாடிலாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு வரும், அதுக்கப்புறமா இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வருது. அதோட ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெரிடிட்ரி, அதாவது மரபணுக்கள் மூலமா வரக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கேன்சர் வந்து என்னன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நம்ம உடம்புல வந்து செல்லுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு, அதாவது ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இரத்த செல்களுக்கும் இத்தனை நாள் தான் அதோட உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரத்த சிவப்பணுக்களுக்கு 120 நாள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இப்போ இந்த கேன்சர் போய் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல்கள் வந்து இறக்காம அதுவும் இறக்காது, அது கூடவே இன்னும் நிறைய செல்கள் வந்து உருவாகிட்டே இருக்கும். இதனாலதான் அந்த செல்கள் அழியாம புது செல்கள் உருவாகிட்டே இருக்கும்போது அதோட அளவு வந்து பெருசாகும் போது அதோட நம்ம உறுப்போட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சமநிலை வந்து மாறும். எல்லாமே அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அதோட கண்ட்ரோலை வந்து இழந்துரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா கேன்சர் வந்து நமக்கு வருது. இதுதான் கேன்சர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். இந்த கேன்சரை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயன் வந்து இந்த மாதுளம் பழத்துல இருக்கு. அதாவது இந்த கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் வந்து மாதுளம் பழத்துல இருக்கு. இன்றைய காலத்துல விஞ்ஞானத்துல இப்போ உள்ள விஞ்ஞானங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கேன்சரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து இந்த மாதுளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் முன்னாடிலாம் வந்து என்ன அப்படின்னா முன்னாடி வெளிநாடுகள்ல வந்து என்ன இருக்குன்னா பொதுவா மாதுளை பழத்தை அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காலலாம் என்ன அப்படின்னா மாதுளம் பழத்தோட எண்ணிக்கை அவங்க எடுத்துக்கிற எண்ணிக்கை வந்து இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடிலாம் வெளிநாடுகள்ல காலையில அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸ், என்ன சாப்பிட்டாலும் அது கூட ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ இந்த மாதுளை பழத்தோட நன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்பெல்லாம் அவங்க ஆரஞ்சு ஜூஸை மாத்திட்டு மாதுளை ஜூஸை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுல வந்து முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நிறமி சத்து. அந்த ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் அதுக்குள்ள கலருக்குள்ள ஒரு சத்து வந்து அந்த காய்கறிகள்ல இருக்கும். அதே மாதிரி மாதுளம்பழம் என்ன கலர்ல இருக்கும், அடர் சிவப்பு நிறத்துல இருக்கும். அந்த அடர் சிவப்பு நிறத்தோட முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா ஆன்டி ஆக்சிஜன், அதாவது இந்த புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு வந்து இந்த மாதுளை பழத்துல இருக்கு. இதனால வந்து நம்ம வந்து கேன்சரை தடுக்கலாம். அதனால நம்ம கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள், வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை கண்டிப்பா வந்து மாதுளை பழத்தை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா என்னென்ன பயன்கள் இருக்குன்னா இதய நோய்கள் வந்து தடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை வந்து இந்த மாதுளம் பழத்துல இருக்கு. இதுல உள்ள ஒரு கலவை, அதாவது பாலிஃபினோலின் அப்படின்ற ஒரு கலவை வந்து நம்மளோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. அதுக்கப்புறமா சிறுநீரக ஆரோக்கியம் வந்து மேம்படும். நம்ம வந்து தினமும் மாதுளை பழத்தை சாப்பிட்டு வந்தா அதோட சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அபாயத்தை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை வந்து இந்த மாதுளம் பழத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறமா செரிமானம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட செரிமான தன்மை வந்து நல்லபடியா இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதுளம் பழம் உதவுது. அதுக்கப்புறமா இரத்த அழுத்தத்துக்கும் இந்த மாதுளம் பழத்தை சாப்பிடலாம். ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகும் போதுதான் ரத்த அழுத்தம் வந்து நமக்கு வரும். அதை தடுக்கவும் நம்ம மாதுளை பழம் சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டா சாப்பிடலாம். யார் சாப்பிடலாம் அப்படின்னா லோ சுகர்ல இருக்கிறவங்க. சுகர் வந்து நார்மலா 80 to 120, 80ல இருந்து 120க்குள்ள இருக்கணும். அந்த 80
கீழே, அதாவது 50, 40 அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம். இதெல்லாமே மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆரோக்கியமா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழலாம்.